தெரியும். நீங்க சொல்ல வேண்டியது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அறிஞர்களுக்கு திருக்குறள்னா என்னன்னு தெரியும். நீங்க திருக்குறள்ல சொல்றதுன்னா சொல்லுவீங்க, பிரச்சனை இல்லை. ஆனா தயவு செய்து பட்ஜெட்ல அதோட நிறுத்தாதீங்க. தமிழ்நாடுங்கிற பேர் இந்த பட்ஜெட்ல ஒரு இடத்துல கூட உச்சரிக்கப்படவில்லை. நிதி கிடைக்குதா? இங்க இருக்கக்கூடிய சகோதரிகள், நான் ஒன்னே ஒண்ணு சொல்ல விரும்புறேன். நீங்க போய் பிரச்சாரம் செய்யும் போது, முக்கியமாக கிராமப்புறங்கள்ல போய் பேசும் பொழுது, அங்க இருக்கக்கூடிய நானும் என் தொகுதிக்கு போகும்போது, இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே தொகுதிக்கு போகும்போது என்ன கேட்பாங்க, 100 நாள் வேலை என்னமா ஆச்சு, வேலை கிடைக்கலையே, சம்பளம் ஏறலையே அப்படின்னு பல இடங்களிலே கேட்கக்கூடிய கேள்வி, நியாயமான கேள்வி. பட்ஜெட்ல இப்ப நான் கேட்கிறேன், உங்க வீட்டுல ஒரு பட்ஜெட் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீ என்ன பண்ணுவீங்க? இந்த வருஷம் பட்ஜெட் இந்த மாசம் பட்ஜெட் போடுறீங்க, ஒரு செலவு வருது, காய்கறின்னு வச்சுக்கோங்க, 1000 ரூபாய்க்கு இந்த மாசத்துக்கு காய்கறி வாங்குறீங்க. யாராவது 2 பேர் படிக்கிறதுக்கு பிள்ளைங்க உங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருந்து உங்க வீட்டுல வந்து தங்குறாங்க. அந்த மாசம் என்ன ஆகும்? 1500 ரூபாய் காய்கறிக்கான பட்ஜெட் ஏறுது. 2 மாசம் பொறுத்து இது இப்படியேதான் இருக்க போகுது. நீங்க எப்படி இங்க பிடிச்சு அங்க பிடிச்சு குறைச்சாலும் முடியாது, வாங்கல வாங்கிதான் ஆகும். என்ன பண்ணுவீங்க? 3வது மாசத்துல இருந்து 1500 ரூபாவை எடுத்து வைப்பீங்களா இல்லையா காய்கறி வாங்கறதுக்கு? கேட்கறமா சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. வைப்பீங்களா இல்லையா? இது நமக்கு தெரியுது. ஆனா நிதியமைச்சர் இந்த 100 நாள் வேலை திட்டம் இருக்கு இல்லையா, அதுக்கு காசு கொடுக்கணும். அங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் பணம் ஒதுக்கீடு செய்ய வேண்டும். பட்ஜெட்ல ரொம்ப கம்மியா ஒதுக்கீடு செய்தார்கள். நாங்க கேட்டோம், ஏன் இதுக்கு இவ்வளவு செலவாகுது, ஆனா நீங்க ஏன் கம்மியா ஒதுக்கீடு செய்றீங்க? தேவை அதிகரிக்கும் போது நாங்க அதிகமாக பணம் தருவோம், இட் இஸ் டிமாண்ட் ட்ரிவன் என்று பதில் சொன்னாங்க. என்ன அந்த டிமாண்ட் ட்ரிவன் அப்படின்னா, நீங்க செலவு பண்ணினா அதிகமா ஆச்சுன்னா நாங்க கொடுப்போம். சரி, அதிகமா ஆச்சு, அடுத்த வருஷம் அதிகப்படுத்தணுமா? அதிகப்படுத்தல, குறைச்சாங்க. குறைச்சு இப்ப 2 வருஷமா அந்த குறைச்ச தொகையே கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப எப்படி மாநில அரசுகள் 100 நாள் வேலை கொடுக்க முடியும்? அது மட்டும் இல்ல, சம்பளம் எப்படி கொடுப்பாங்க? இது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 84 லட்சம் பேர் இந்தியா முழுவதும் இந்த 100 நாள் வேலை திட்டத்திலிருந்து அந்த பட்டியலிருந்து பேர் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் ஒன்றிய அரசாங்கத்தின் மிகப்பெரிய சாதனை. திட்டம் கொண்டு வரப்பட்டதே சாதாரண சாமானிய மக்கள், விவசாய தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு எல்லா நாளும் வேலை இருக்காது. அவங்க வேலை கொடுக்கணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் குறைந்தபட்சம் 100 நாள் வேலை. ஆனா ஒவ்வொரு ஆண்டும் இப்பொழுது இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி அதை குறைஞ்சிக்கிட்டே வருது, குறைத்துக் கொண்டே வந்து கிட்டத்தட்ட 2 மாசம் ஆச்சு தமிழ்நாட்டுக்கு பணம் கொடுத்து. நாங்களும் பல முறை போய், சென்ற மாதம் கூட நிதியமைச்சரும் நானும் போய் அவங்க கிட்ட கோரிக்கை வைத்திருக்கிறோம், தொடர்ந்து நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் பணம் வரல. நேற்று பதில் சொல்கிறார், நாங்க எல்லா மாநிலத்துக்கும் பணம் அனுப்புறோம், யாருமே பயன்படுத்துறது. யார் பயன்படுத்தாம இருப்பாங்க? நமக்கு வர வேண்டிய கல்விக்கான தொகை, நம்ம வீட்டு பிள்ளைங்க நம்ம கிட்ட வரி வாங்குறாங்க, நம்ம வீட்டு பிள்ளைங்க படிக்கிறதுக்கு தர வேண்டிய 2000 கோடி ரூபாய்க்கு மேலான நிதி நம்ம ஹிந்தி படிக்கிறதுக்கு ஒத்துக்கலைங்கிற காரணத்துக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் இந்த 100 நாள் வேலை திட்டம், ஊரக வளர்ச்சி திட்டத்துக்கு வர வேண்டிய பணத்தை இன்னும் தரவில்லை. கேட்டா டிமாண்ட் ட்ரிவன் நாங்க தருவோம் சொல்லி தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்திலும் அவங்க 100 நாள் வேலைக்கான பணத்தை தருவதே கிடையாது. சம்பளமும் சரியா கொடுக்கறதில்லை, ஆலையும் அந்த லிஸ்ட்ல இருந்து குறைச்சிக்கிட்டே வராங்க. இதுதான் இன்னைக்கு ஊரக வளர்ச்சி திட்டத்துடைய நிலை. குறைத்து அதை நிறுத்திவிட வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய எண்ணமாக இருக்கிறது. இதை மாதிரி ஒவ்வொரு திட்டத்திலையும்
நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள். நிதி ஒரு திட்டத்தை துவக்கும் போது அவங்க 70%, நம்ம 30%னா குறைச்சிட்டே நிதி சுமையை ஏற்றிக்கொண்டே வருவார்கள். அதே போல நம்ம கிட்ட இருந்து வரி வாங்கிக்கிறாங்க ஜிஎஸ்டின்னு, திருப்பி என்ன கொடுக்குறாங்க? நமக்கு கொடுக்கறத விட உத்தரப்பிரதேசத்துக்கு, எதுவுமே கொடுக்காத உத்தரப்பிரதேசத்துக்கு 4, 5 மடங்கு 8 மடங்கு ஜாஸ்தி பணம். ஆனா தமிழ்நாட்டுக்கு ₹1 வாங்கினா 28 பைசா கூட சரியா கொடுப்பதில்லை. இப்படி தொடர்ந்து ஓரவஞ்சனை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசு இன்று தமிழ்நாட்டு மக்களுக்கு பிடிக்கவே இல்லை அப்படிங்கிறதுக்காக ஒரு தேர்தல் நாடகமாக நாங்க வேற இவங்க வேறன்னு அதிமுக பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு சமீபத்தில் மதுரையில டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே ஒரு மசோதாவை கொண்டு வந்தார்கள். ஒரு ரெசல்யூஷனை கொண்டு வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நான் முதலமைச்சராக இருக்கும் வரை இதை அனுமதிக்க மாட்டேன்னு சொல்ல வேண்டிய கட்டாயம், அங்க இருக்கக்கூடிய மக்கள் போராட வேண்டிய கட்டாயத்தை கொண்டு வந்து நிறுத்தியது அதிமுக. ஏன்னா அந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட போதே ஆதரித்தவர்கள் அதிமுகவை சேர்ந்தோம். இப்பொழுது எங்களுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறாங்க. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், எப்பொழுதும் தமிழ்நாட்டு மக்களுக்காக நிமிர்ந்து நின்று குரல் கொடுக்கக்கூடிய, யாராக இருந்தாலும் எதிர்க்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், உறவுக்குத்தான் கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். அந்த வழியிலே நிற்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, அந்த தளபதியின் ஆட்சி. அதனால இங்க இருக்கக்கூடிய சகோதரிகள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். பணம் வரலையா, கொடுக்க முடியலையா, என்ன பிரச்சனை இருக்கு, படிங்க, தெரிஞ்சுக்கோங்க. இப்ப 100 நாள் வேலைக்கு கேட்கிறாங்க, நியாயமான கோரிக்கை, நியாயமான கேள்வி. மாநிலத்திற்கு வர வேண்டிய நிதி வரதில்லை, அது வந்தாலாவது நிச்சயமா முதலமைச்சர் அவர்கள் தந்து விடுவார்கள், அதுவும் வரதில்லை. இவங்க அந்த திட்டத்துக்கு 100 நாள் வேலை திட்டத்துக்கு கொடுக்க வேண்டிய காசையும் கொடுக்கறதில்லை. அப்ப எப்படி ஒரு மாநில அரசை அவர்கள் மிரட்டி கொண்டிருக்கிறார்கள், பணத்தை வைத்துக் கொண்டு கழுத்தை இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும்.